ரஜினி சார் வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு. ஓகே, இப்போ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தே என்னது இது? இல்லை சார், சீன் தான், சீனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார், என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாரும் தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரவன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். கபாலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரஞ்சித் அண்ணா டீமுக்குள்ள போறீங்க. அந்த ஸ்கூல் எப்படி இருந்தது? உள்ள போறப்போ அவரை பத்தின ஒப்பீனியனும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்கு இருக்கும். அவர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும், அவர் இப்படிலாம் இருப்பார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்களே. எப்படி இருந்தது உள்ள போறதுக்கு முன்னாடி? உள்ள போனதும் எப்படி இருக்கும்? உள்ளே போகும்போது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது நான் வந்து போகிறது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காலேஜ்லேருந்து ஒருத்தர் இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காரு, இவரு கூட போய் நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜாயின் பண்ண தான் நான் நினச்சிட்டு இருந்தது. பட் கால சூழ்நிலை என்ன பண்ணிச்சுன்னா, நான் ஆர்ட்டும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதால என்ன ஆச்சுன்னா, இதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து டேட்டூன்றது ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சில மூவிஸ்க்குலாம் வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு, ஏன்னா ஆர்ட் ஸ்டூடெண்ட்ன்றதால எங்களை கூப்பிட்டு ஒர்க் பண்ண வைப்பாங்க, இது இப்படி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நான் ஐடியாஸ் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கபாலின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னும் போது, நான் வந்து யாராவது ஒரு பர்சன்ஸை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்போ நார்த் இந்தியாவிலேருந்துலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லை இதை நம்மளே எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சினிமாவை புரிஞ்சவன் தான் இதை பண்ண முடியும். ஓகே, சினிமாவை புரியாமல் இந்த டேட்டூன்றது வெறும் ஆர்ட்டாக மட்டும் அது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. இதோட தன்மை என்னன்றது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்மளே மாறிடலாம், இல்லை அதில் என்ன இருக்குது பெரிய விஷயம், ஆர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கிடச்சிது, பெரிய டைம் கிடச்சிது. அப்போது இப்போ பாட்டில் ராதான்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரும் நானும் தான் வந்து டேட்டூன்ற ஒரு டீமுக்கு ஒர்க் பண்ணது. ஓகே. ஸோ அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் அந்த மூவிக்கு. என்ன இந்த இதுக்கு வந்து என்ன சீஃப் டேட்டூ ஆர்டிஸ்டாக போட்டாங்க. ஸோ நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம், அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் என்கிட்ட. ஸோ எப்படி வேணும் என்னன்றதெல்லாம் நானும் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ண சொன்னார், ரிசர்ச் பண்ணது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரிசர்ச், அவர் பண்ண ரிசர்ச், இது எல்லாமே கம்பைன் டுகெதர் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது இல்லை. ஸோ அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு வாங்க உட்காந்துருக்கும்போது தெரியுது இது யார் படம் அப்படின்னும்போது ரஞ்சித் அண்ணா படம். நான் எங்கே போகணும் நான் நினச்சிட்டு இருந்தேனோ, இது வேற நடுவில் இந்த படம் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா பார்த்தா அந்த தான் இங்கேயே இருக்கு. அப்போ இப்போ ரஞ்சித் அண்ணா பண்ணுற படம் இல்லை ரஜினி படம் இல்லைன்னா, ஆமாம் சார் ரஜினி படம் தான் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னாங்க. ஐயோ என்னப்பா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, இது பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. இவங்க நம்பி ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கேட்குறாங்க, இதில் எந்த பிசுறு தட்டாமல் அழகாக இவங்ககிட்ட ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது, அது ப்ராசஸ்ஸேன்றது இங்கே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய ரிசர்ச் பண்ணோம். ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை ஒன்று கொடுத்து அவுட்புட்டாக ஒன்று வர வச்சு ஒன்று பண்ணோம். அது பயங்கரமான அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப மெனக்கெடுதலும் நாங்க பாத்துருந்தோம். ஏன்னா ஒருத்தருக்கு நிறைய கேங் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் இது வந்துடக்கூடாது, ரொம்ப மெனக்கெடுதல் இருந்ததா? பயங்கரமான மெனக்கெடுதல். அது எப்படின்னா, இந்த கேங் ஏன் போடுறாங்க, உங்களுக்கு முரளின்னு ஒரு நேம் இருக்குன்னா உங்களுடைய ஸ்கின்ல எங்கெங்கெல்லாம் டேட்டூ இருக்கோ, நீங்கள் என்னென்ன சம்பவங்கள் பண்ணீங்களோ அந்த சம்பவத்துக்கான விஷயங்கள் தான் அந்த டேட்டூ. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஒருத்தன் பண்ண போகிறான் அப்படின்னா, அவன் முன்னாடியே போயிட்டு தாய்லாண்டில் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த பச்சை குத்துறது இது எல்லாமே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுவான். அப்புறம் அந்த சம்பவத்தை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் டேட்டூ போடுவான். அப்புறம் இந்த மாதிரி கேங்கோடைய பெரிய இந்த கேங்குன்னா இவங்கடா அப்படின்ற ஒரு நேம் டேக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த டேட்டூவே போதும். ஸோ நீ யார் அப்படின்னா அவன் டேட்டூவை பார்த்தா விட்றா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருந்துச்சு இந்த விஷயத்துக்கு. இதுதான் நாங்கள் ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இவங்க வந்து டீட்டெயிலிங்கிறது இதில் தான் இருக்குது. இவங்க ஏன் போடுறாங்க, இப்போ சம்பத் அண்ணன் கையில் வந்து டேட்டோ இருக்கும், அவர் பேசும்போது ரஜினி சார்கிட்ட முன்னாடி நின்று இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாமே டேட்டோவில் வரும்னா, அப்போது இதை பற்றி தெரிஞ்ச கேங்ஸ்டர்ஸ் இந்த மூவியை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டீட்டெயிலிங் இவ்வளோ பண்ணியிருக்காங்களேப்பா, இவ்வளோ ரிசர்ச் இருக்கு, நம்ம இப்படி தானே இதெல்லாம் பண்ணுவோம் இந்த விஷயங்கள்லாம். டிசைன்ஸ் எல்லாமே தாய்லாந்து டிசைன்ஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு மலேசியா தாய்லாண்டுன்றதோட கனெக்ட் வந்து இருக்கும். ஸோ தாய்லாண்டோடைய டிசைன்ஸ் அதிகமாக வச்சுருப்போம்.
கேங்ஸ்டர்ஸோடைய டிசைன்ஸ் வச்சுருப்போம், அவங்களுடைய சிம்பிள்ஸ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே கம்பைன் டுகெதர் வரும்போது தான் அது இருந்துச்சு. ரஞ்சித் அண்ணா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அவர் முன்னாடியே செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. நான் டைரக்டர்னா என்னுடைய இது இப்படி தான் இருக்கும், எப்படி மூவிக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரோ அந்த மாதிரி என்னோட இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் நிறைய பிடிஎஸ் வீடியோஸ் அது கபாலி டைமில் தானு சார்கிட்ட கிடச்சது அதில் இருக்கும். பிடிஎஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இவர் இங்கே உட்காந்துருக்காருன்னா பக்கத்துலேயே ஒரு சேர் ஒன்று போட்டு நான் உட்காந்துருப்பேன். அவர்கிட்ட பெருசாக பேச மாட்டேன், வெறும் அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு என்னென்ன நடக்குது. அது வந்து நம்ம 10 years பேக் இல்லையா, அந்த 10 years பேக் முன்னாடி ஒரு புதுசாக ஒரு ரெவல்யூஷனரான ஒரு டேரக்டர் வராரு, அந்த டேரக்டர் கூட நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குன்றது அது பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அவர் பார்த்துட்ருப்பாரு, சீன் போயிட்டுருக்கோம், முக்கியமான பயங்கரமான ஒரு சீன் ஒன்று போயிட்டுருக்கோம், இங்கே கூலாக உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அது முடித்த உடனே அங்கத்துக்கு மட்டும்தான் அந்த பவர்ஃபுல்லாக அந்த வைபை வந்து அங்கே கிரியேட் பண்ணிருப்பாரு. பட் இந்த சைடு வந்ததும் அந்த சீன் கட் சொன்னதும் இல்லாட்டி அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கூலாக பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அது இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அதாவது என்ன விஷயம்னா அப்படி சொல்லிட்டு வேற ஒரு டாபிக் ஒன்று போயிட்டுருக்கோம். ஆடாடா இது பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு இது எப்படி ஒரு டைரக்ஷனை கூலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. பட் தங்கலானில் அப்படியே வேற மாதிரி இருக்கும், அப்படியே ஃபோக்கஸ்டாக இருப்பார், என்ன வேணுன்ற ஒரு விஷயத்தில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து இங்கே இங்கே இருக்கிற இந்த சர்க்கிள் பேக் சைடில் இருக்கிற ஒரு விஷயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற விஷயமும் ஒன்று போயிட்டுருக்கும். ஓகே, இதுக்கு தங்கலான் அப்படி கிடையாது, ஏன்னா அந்த என்விரான்மெண்டல் வேற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வேற மாதிரி கஷ்டமான விஷயங்களா இருந்துச்சு. பயங்கர ஃபயராக இருப்பார். ஓகே, பயங்கர இங்கே ஏதாவது சவுண்டு ஏய் சத்தம் போடாதீங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க, யாருமே பேசவே மாட்டாங்க. இதில் வேற சவுண்டு டீம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவ் தான் இங்கே எடுத்தது எல்லாமே. அந்த லைவுக்கு நம்மளுடைய க்ரூவோடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கணுன்னாலும் ஏதாவது ஒரு நடக்கணும்னாலும் கூட அப்படி ஸ்லோவாக அந்த ஸ்லோவில் கூட ஒரு சின்ன சவுண்ட் வந்துச்சுன்னா நிப்பாட்டுறோம், யாராவது அப்படின்றோம். ஓகே, ஸோ அவ்வளோ க்ளீனாக இருக்கும். விவேக், அஜய் இவங்க 2 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க, ரூபன் சாரோடைய அசிஸ்டன்ஸ் இவங்க. ஸோ அது சவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரஞ்சித் அண்ணாவுடைய ஒர்க் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே அசிஸ்டன்ஸாக சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு அங்கே டேட்டூன்ற ஒரு ஒர்க் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம ஒரு ஜேர்னி இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருப்போம் இல்லையா, இந்த ஸ்டோரிஸ் வந்து எப்படி இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒர்க் எப்படி வந்து தனிப்பட்டு இருக்கு, இதை எப்படி இந்த மாதிரி கதைகளை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்ன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். பக்கா அதை நான் பட் மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேன். டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் டைரக்ஷனுக்காக இருக்கேன் அப்படின்றது தெரியும். அண்ட் தென் விக்ரம் சாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் நம்மளெல்லாம் என்னைக்காவது ஒரு ஃப்ரேம்ல வந்துட மாட்டோமா, இவர் கூட ஒர்க் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். சார் பார்த்தாருங்களா, நம்ம ஒர்க்லாம் பார்த்தாரா, அதை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் தலைவர் ஷேர் பண்ணாரா? ஆமாம். ஸோ இங்கே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டூன்றது ஃபுல் கம்ப்ளீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் ஒர்க் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு என்னென்னா எங்கேயுமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அவங்க அந்த மூடில் இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ், அதனால நான் வந்து சான்ஸ் கிடச்சிதுரான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே எங்கேயுமே பண்ணதே கிடையாது. ஓகே. ஸோ இங்கே இருந்தாலும் சரி எந்த மூவிலையும் அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த தலைவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே யார் இருக்கா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேங்ஸு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கல, எப்போ எது வரும்னு தெரியாது நமக்கு, எந்த கேங் வரப்போகுது, அடுத்த சீனில் என்ன வரப்போகுது, அப்போ யாரை ரெடி பண்ணணும் நம்ம. இவங்க என்னதான் நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினகரனா இவங்க மாதிரி யார் இருந்தாலும் அகெயின் வந்து நம்ம கான்சியஸாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ எந்த சீன் மாறும் அப்படின்றதுல. இவங்க கண்டுபிடிக்கலனாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சி, அதனால தான் சொல்கிறேன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு அது மாதிரியான பர்சன் டேட்டூ ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு என்ன சீன் வருது, என்ன நடக்க போகுது, அண்ட் தென் ஏதாவது டேட்டூ மறைகிற மாதிரி இருக்கா, வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது டேட்டூ தெரியாமல் இருக்கா, இல்லாட்டி இது தெரிஞ்சே ஆகணுன்ற விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி வாட்ச் பண்ண நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது ரஜினி சார் வந்து பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அப்படின்னு ஓகே இப்போ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தே என்னது இது, இல்லை சார் சீன் தான், சீனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார், என்ன நடக்க போகுது அப்படின்னு.
சரி போ அப்படின்னு. அதுக்கப்புறம் பானு மேடம் இருக்காங்க இல்லையா, ரஜினி சாரோடைய அவங்க மேக்கப்பு, அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் மிமிக்ரி இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க அடிக்கடி கூப்பிட்டு ஏய் தலைவரை மாதிரி பேசுறா, தலைவரை மாதிரி பேசுறா, அவங்க அடிக்கடி அதை சொல்லுவாங்க. நானும் பேசிக்க போனா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லவா சார்கிட்ட சொல்லுவா நீ பேசுறது அப்படின்னு. மேடம் கம்முன்னு இருங்க, அதாவது டென்ஷன் ஆகிட போறாரு. ஆனா அவர் அப்படிலாம் டென்ஷன் ஆகிற பர்சன்லாம் இல்லை, ரொம்ப கூலா இருப்பாரு. பேசுனீங்களா? அந்த இந்த டைலாக் ஒன்று பேசினேன், கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு. அவருக்கு ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இப்போதான் ஷூட்டிங் முடிச்சு அந்த இது பேசினேன், அதுக்குள்ளேயே பேசிட்டியா அப்படின்னு. அவ்வளோதான், எனக்கு அங்க பேசி முடிச்சுட்டு அங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, ஓடினுன்றதான் முதல்ல பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து அகெயின் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கவே இல்லை, ரொம்ப நிறைய டேஸ் போச்சு. அந்த நிறைய டேஸ் போனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து சார் கூட வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. சார் அந்த பையன் இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஃபோட்டோ எடுக்கவே இல்லைல்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தார். ஸோ அது வந்து எனக்கு எல்லாருமே வந்து தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லைனில் நிற்கிறது, க்யூவில் நிற்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இங்கே கூப்பிட்டு வா ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது லைஃப் டைமில் வந்து ஒரு பயங்கரமான மெமரியாக இருந்துச்சு. அதோட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதே கபாலி படத்தில் நான் நடிச்சிருப்பேன். அப்படியா? எந்த சீனில்? வீரத்துறந்தரா சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்படி வரும்போது வந்து அந்த வீர துரந்தரா என்னை ஆளும் நிரந்தரா அந்த சாங் வரும்போது, கபாலேண்ணே நம்ம கோயில் அடிக்கிறாங்கண்ணே வாங்கண்ணே, அப்படியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருவார் பார்த்தீங்களா, அந்த கோயில் அடிக்கிறான்னு சொல்ற பர்சன் தான் நான். ஓகே, எப்படி ரஞ்சித் சார் வாண்டடா கேட்டிருந்தாரா இல்லை? அப்படிலாம் கேட்கல. நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன், ஒரு பெரிய ஜாம்புவான் ரஜினி சார். ஸோ ரஜினி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுற ஒரு மொமெண்ட் வந்து அது வந்து கிடைக்குமா நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன் நம்ம என்ன தானே ஒர்க் பண்ணுறாரு, கேட்டு தான் பார்ப்பேன். அண்ணா ஏர்போர்ட் சீன் ஒன்று போயிட்டு இருக்கும்போது வரும்போது அவர் நடந்து வந்துட்டு, அண்ணா இந்த படத்தில் ஏதாவது நடிக்கட்டுமா, நீ தாண்டா ஒரு ஒர்க் பார்த்து நிற்கிறீடா, எப்படா? இல்லைண்ணா இந்த டேட்டில் எனக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை, ஓகே அன்னைக்கு நான் என்னால் பண்ண முடியும், நம்ம கோவில் சீன் ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அன்றைக்கி நான் வந்து எனக்கு ஒர்க் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, பண்ணட்டுமா அப்படின்னு. சரிடா பண்ணுறா அப்படா அப்படின்னு. அப்புறம் மோசஸ் அவர் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு நீலம் ப்ரொடக்ஷனில், அவர் தான் வந்துட்டு டேய் இந்த கெட்டப் போய் பண்ணப்போ அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், கேரவனுக்கு போனேன், அந்த இதுக்கு போனேன், காஸ்டியூம் வேனுக்கு போனேன், போயிட்டு என்ன பண்ணேன், நானாக செலக்ட் பண்ணினேன் என்ன வேணும். நீ எங்கேயுமே வந்து நம்ம பார்த்தா வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க கலர் கலராக தெரியணும் நமக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணேன். எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டிச்லாம் பண்ணி விட்டாங்க. பண்ணி விட்டுட்டு அப்படியே மொத்தமாக ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றுறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பழைய ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் தெரிகிறாருப்பா உன்னோட இதில், யார் அப்படின்னு ரஞ்சித்தை நான் பார்த்துட்டு என்னடா இது, டேய் பழைய ஆக்டர் ராஜேஷ் மாதிரி தெரியுடாடா நீ, பரவாயில்ல விடு, அந்த காலத்து சீன் தானே இது, அப்போ கரெக்டாக இருக்கும், ரஜினி சாரோட நீ வரும்போது கரெக்டாக இருக்கும், போ நீ பண்ணு போ அப்படின்னோடனே வந்து நின்ட்டேன். நான் சீன்லாம் செட் பண்ணுறேன், அங்கே டைரக்ஷன் அப்பவே ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன், அண்ணே இங்கே பாருங்க ஒரு ஆள் வந்து என்னை தடுக்கணும் சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா கையை இப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போலீஸ் ஆளுன்றது ஒரு போலீஸாக நான் வந்து லேயர் பை லேயராக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் தடுங்க, அதுக்கப்புறம் இங்கே தடுங்க, அதுக்கப்புறம் கடைசியாக 3வது ஆள் வரும்போது 3 பேருக்கு நடுவில் கீழே இருந்து நான் பூந்து போகிறேன். அப்புறம் ஏன்னா தடுக்கிறாங்க, நான் ரஜினி சார்கிட்ட போயிட்டு அவர் பைக்கில் வருவார், நான் போய் பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு அங்கே என்ன தெரியுதுன்னு தெரில அவங்க, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இங்கே ஃபிட் பண்ணி முதல்ல வந்து மைக் ஃபிட் பண்ணான். ஓகே டைலாக்ல சும்மா போகணும் வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. மைக்க மாட்டோன்னா அப்புறம் என்ன பேசிக்கலாம் டைலாக் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் நான் பண்ணதால எனக்கு அது ஒன்று இதுவாக தெரியல. ஓகே சரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதான், இங்கே டைரக்ஷன் எல்லாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டுக்கிறேன். பண்ணிட்டு போய் சொல்கிறேன், சொன்ன உடனே நான் வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் போவோம், ஃபஸ்ட்டு ஷாட் ஓகேடா அப்படின்னாங்க. அதுதான் இந்த டேவோடைய ஃபஸ்ட்டு ஷாட். ஓகே சினிமாவில் நமக்கு எப்பயுமே
அந்த டேவோடைய ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாருமே இனிமேல் எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ நான் வந்தேன், நான் ஆக்ட் பண்ணேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஆக்ட் பண்ணதுல எனக்கு அது ஓகே கிடைச்சதுன்னு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த நான் அதுக்காக பெரிய ஆர்டிஸ்ட் சொல்ல வரல, நான் அந்த இடத்துல பண்ண உடனே ஒரு ஓகே ஆனது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சது. ஓகே சூப்பர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஆங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ தங்கலானுக்கு ஒர்க் பண்ற கிஷோர் தான் வந்து அதுல அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தாரு கபாலில. அப்போ அவரு ஆனா இந்த ஆங்கிள் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் ஒன்று ஃபிட் பண்றாங்க, அதே விஷயத்த அப்படியே சொல்றான் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாரு, இது கபாலின்னு சொன்ன பத்தியா, கபாலின்னு மட்டும் சொல்லாத, கபாலி அண்ணன் சொல்லு அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கபாலி என்ன நம்ம கோயில் அடிக்கிறாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைலாக் சொன்னேன் வேற ஆங்கிள் இருந்து. அதுவும் உடனே ஓகே ஆச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ரஞ்சித் என்ன பண்ண எப்படின்னா நல்லா இருந்தேன், ஓகேடா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது. அவர் ரெஸ்பான்ஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு அந்த லைட்டாக இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு மேட்ரு ஒன்று போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது அந்த அந்த பெரிய டைரக்டர் கிட்ட அந்த ஓகேன்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு எந்த அந்த ஓகேன்ற லெவல்லே வச்சு கண்டுபிடிச்சிருவேன், ஆஹா இது பிடிச்சிருக்கு அவருக்கு ஓகே அப்படின்றது நமக்கு ஒன்று தெரிஞ்சுது. ஸோ ரஜினி சார்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு 2 விஷயங்களும் படத்தில் தமிழில் ஒரு படத்தில் வந்து எனக்கு அது அப்படி நிற்கும் போது வந்து எனக்கு அது வேற லெவல் ஹாப்பினஸ். இந்த 2 விஷயம் மட்டும் கபாலிலேருந்து கேட்டுக்கிறேன். அவரோட ஸ்பீடு, தலைவரோட ஸ்பீடு கண்டிப்பாக நம்ம பிரமிக்க வைக்கும். எப்படி இருந்தது அந்த படம் முழுக்க? அது என்ன சொல்கிறது, ஸ்பீடு அப்படின்னா உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னா வந்து எல்லாருமே ஒரு மாதிரி சில நேரத்தில் வந்து மாதிரி தோய்வாயிடும், டவுன் ஆயிரும் கண்டிப்பாக ஆகும். ஆனால் இந்த பர்சனை பார்க்கும்போது அவரோட ஸ்பீடை பார்க்கும்போது ஸ்பீடு இன்னொன்று இருக்கட்டும், அவர் கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தார், லைட்டாக ஃபீவரிஷ்லாம் இருக்கும். ஷார்ட் ஓகேன்னும் போது அது வேற ஒரு ஸ்பீடாக இருக்கும். அது இவருக்கு ஃபீவர் இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீரத்திறந்திர சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரில் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு போகிறது, அந்த அந்த ஹாக்கி ஸ்டிக் அப்படி தூக்கி போடுவார், அப்படி பிடிப்பார், அண்ணன் பிடிப்பார். ஸோ இதெல்லாம் நடக்குது. இப்போலாம் அதெல்லாம் வந்து ஹை ஃபீவர் அந்த மாதிரி ஃபீவரில் இருக்கும்போது ஒருத்தர் இப்படி ஒர்க் பண்ணுற, நீ உண்மையாக உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சோ இல்லை நீ டைரக்ஷன் பண்ணும்போதோ நீ அந்த ஒர்க் பண்ணும்போதோ உனக்கு இவ்வளோ ஃபீவர் இருந்தால் நீ வருவியா, ஒன்று பண்ணுவியா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோணுச்சு. இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்போது இதுதான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ரஜினி சாரோடைய ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வெளியே போய் படங்கள் பண்ணும்போது எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இவருடைய ஸ்பீட் எங்கே இருக்குது, நம்மலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். நான் நிறைய ஆக்டர்ஸோட என்னால் பேச முடியும் இல்லையா, நான் அவங்ககிட்டயே ஷேர் பண்ணுவேன். அவர் ரொம்ப ஹம்பிளுங்க, அவர் வேற ஒரு லெவலில் ஹையில் இருக்கார். அந்த ஹையில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஹம்பிளாக தான் பண்ண வந்த வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு அகெயின் அவர் போகிறது வந்து சைலண்ட்டாக இனோவாவில் போவார். அவர் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஒருத்தர் போயிட்டுருக்காருன்னு கூட யாருக்குமே தெரியாது, சாதாரணமாக போவார். நான் நினைப்பேன் நிறைய அப்படி பின்னாடிலாம் வண்டிங்கெலாம் வந்து நோக்கணும், ஒரே ஒரு பவுன்சர் மட்டும் வண்டி அந்த பர்சன் அது கூட போறாரான்னு கூட தெரியாது, அந்த லெவலில் தான் இருக்கும். அவர் பாட்டு அசால்ட்டாக போவார். ஓகே, அதுதான் தலைவர். ஓகே, ஃபைனலாக இந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரி அப்போ எப்படி இருந்தது? ரஞ்சித் அண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது, ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசினாங்க, 2 படங்கள் பண்ணாலுமே கூட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது எப்படி இருக்கும்? ரஞ்சித் அண்ணா வந்து நமக்கு தலைவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஆமாம், ரஞ்சித் அண்ணா பொறுத்த வரைக்கும் தலைவர் இந்த ரோலை ப்ளே பண்ண போகிறாரு, அந்த ரோலுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படுது. கபாலின்றது ஒரு டான், அந்த டான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டில்டாக தான் ஆக்ட் பண்ணுவார். அந்த ஆக்டிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே, அதில் லெவலில் ரஜினி சார்னால் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல நம்ம ஆடியன்ஸு, அது அவருக்கும் ஒரு லென்த் ஒன்று இருக்குது. அந்த லெவலிங் அவர் கொஞ்சம் கிராஸ் ஆனாலோ இல்லாட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஆனாலும் அகெயின் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். அவர் பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதுக்காக நம்ம வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் பண்ணவே மாட்டார், போய் சொல்லுவார். அகெயின் டேக் ஆனாலும் பண்ணுவார், டேக் போனாலும் பண்ணுவார். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, ஐயோ ஏன்னா அது டேக் கேட்டுன்னு இருக்காரு, இங்கே எங்கள் எல்லாருக்குமே அதுதான். பட் ஆனால் ரஜினி சார் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா ரிசீவ் பண்ணாருன்னா, இந்த பர்சன் வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு, அந்த லெவல் என்ன, எதை எதிர்பார்க்குறாருன்றத அன்னைக்கு மட்டும் டைம் எடுத்தார். அதுக்கு அடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே 1 டேக்கில் மேக்ஸிமம் முடிகிற மாதிரியான விஷயங்கள். ஓகே, எங்களுக்கு அன்னைக்கு பார்த்த ஒரு ரஜினி சார் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை.
அதுவே எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவர் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல, அது அவருக்கு என்ன தேவை? எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் விட்டார். நாங்களாம் ஃபேன்ஸ் மாதிரி தான் கை தட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வரப்போம். ஆனால் அங்கே அந்த பர்சன் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறாருன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒன்று பண்ணார். அதுக்கப்புறமா அந்த சீனனுடைய ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அந்த ஓல்டு கெட்டப் அந்த இதில் ஒன்று போவோம், விண்டேஜ் ஷார்ட் மாதிரி இருக்கும். அதில் பேசுகிற ஒரு டைலாக் ஒன்று பயங்கரமாக பேசினார். செம்ம லென்த்து டைலாக், சூப்பராக பேசினார். எப்படி அப்படின்னு சூப்பர் சார். சரி, அப்புறம் என்ன பண்ணேன், செம்மையாக பேசினார். அவரே எழுதினார்ரா. ஓ, இந்த டைலாக் அவரே எழுதினார்ரா. ஓகே. நம்ம ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், சீனங்களுடைய ஆஃபீஸு. அந்த இடத்துல போயிட்டு பாம்பு கடிக்கும் கொலை நோய்களுக்கும் செத்துட்டு இருக்கிற நம்ம ஊர் மக்களை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல பாம்லாம் வெடிய ஆரம்பிக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இல்லையா, கபாலி வந்து சேஞ்ச் ஆகிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இல்லையா, அந்த இடம். அந்த டைலாக் அவர் ஓனா எழுதினார். எழுதினார்.